இறந்தவர்கள் குடும்பத்திற்கு இழப்பீடு கரூர் ஸ்டாம்பீட்ல தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சரி, டிவிகே பார்ட்டியும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி, எல்லாருமே பணத்தொகையை இழப்பீடா குடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா, இந்த பணத்தொகை இறந்த உயிர்களுக்கு ஈடா இருக்குமா? கிடையாது. அவங்க குடும்பத்துக்கு இந்த பணத்தொகை உதவியா இருக்குமா? கண்டிப்பா இருக்கும். ஆனா, எத்தன நாளைக்குங்கிறது தான் என் கேள்வியே. இந்த கரூர் ஸ்டாம்பீடையே ஒதுக்கி வச்சுருவோமே. இழப்பீடுனா ஒரு கவர்மெண்ட் சைட்லேருந்து என்ன பார்வையில நம்ம பார்க்கலாம். கவர்மெண்ட்டின் கவனக்குறைவால நடந்த விபத்தின் காரணமா இறந்த உயிருக்கோ, இல்ல ஒருவேளை அந்த விபத்தின் காரணமா அவங்களுக்கு அடிபட்டு, அவங்களுக்கு மேபி கை, கால் அடிபட்டு அவங்களால ரெகுலர் லைஃப் ஸ்டைலுக்கு போக முடியாம இருந்திருக்கலாம். ஸோ, அதை ஈடுகட்டுற முறையா வந்துட்டு ஒரு இழப்பீடு குடுக்குறாங்கன்னு வச்சுப்போம். பட் நம்ம சிச்சுவேஷன்ல சேம் கரூர் ஸ்டாம்பீடு கன்சிடரேஷன் வச்சுப்போம். உயிர் பிரிஞ்சிருச்சு. இந்த சிச்சுவேஷன்ல ஒரு ஃபேமிலி கன்சிடர் பண்ணி ஒரு ஹஸ்பண்ட், ஒய்ஃப், ஒரு 4 வயசு குழந்தை. ஹஸ்பண்ட் வேலைக்கு போறவங்க. அவங்க இப்ப இறந்துட்டாங்க இந்த விபத்துல. இப்ப அந்த ஒய்ஃபும் அந்த குழந்தையும் இருக்கும்போது, அவங்களுக்கு ஒரு ரூ. 10,00,000 இழப்பீடா கவர்மெண்ட் தருதுன்னு பார்க்கலாம். இப்படி பார்க்கும்போது, மேபி அவங்க ஒய்ஃபும் வேலைக்கு போற ஒரு ஆளா இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு இது ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கலாம். கண்டிப்பா சேலஞ்சா தான் இருக்கும். அந்த சிச்சுவேஷன் இறந்தது, அவங்க கணவன் இறந்தது. ஃபினான்ஷியலா ஒரு பெரிய சேலஞ்சா தான் இருக்கும். தற்காலிகமாக அந்த பணம் வந்துட்டு ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அவங்க குடுக்க போற அந்த 10,00,000 வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 இயர்ஸ்க்காவது அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஹெல்ப்பா இருக்கும். பட் அதுக்கப்புறம் ஒருவேள அவங்க வெல் எஜுகேட்டடா இல்லாம, ஒரு நல்ல வேலையில இல்லாம இருக்கிற மாரியா இருந்தாங்களா, இல்ல ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாங்கன்னா, அவங்க நிலைமைய யோசிச்சு பாருங்க. எப்படி பார்த்தாலும் இந்த பண உதவி வந்து 2 to 3 வருஷம் வரைக்கும் இருக்குங்க. அதுக்கப்புறம் 4 வயசு குழந்தை இன்னும் எத்தன வருஷம் அது படிக்கணும், அது வளரணும். அந்த அவங்க கணவன் இருந்து ஒரு ஒரு லைஃப் ஸ்டைல், ஒரு ஒரு வாழ்வாதாரம் குடுத்திருப்பாங்கன்னா, இப்ப அவங்க இல்லாத இடத்துல இந்த பணம் வந்துட்டு நீண்ட கால உதவியா இருந்து அவங்க வாழ்வாதாரத்த உறுதிப்படுத்துமா? இல்ல. இப்ப இதுவே நான் வந்துட்டு உதாரணமா இன்னும் 2 இந்த லாங் டெர்ம் சப்போர்ட்காக கன்சிடர் பண்ணி 2 விஷயங்கள் சொல்லப் போறேன். நான் சொல்ற பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தீங்கன்னா, இப்போ கோட்டா சிஸ்டமே எடுத்துப்போமே. இப்போ கோட்டா சிஸ்டம் என்னன்னு சொல்லலாம்னா, இப்போ சமுதாயத்தில ஏற்றத்தாழ்வு பார்வை காரணமாக சில சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு கிடைக்கப்பட வேண்டிய மறுக்கப்பட்ட உரிமைகளையும், நீதியும் வந்துட்டு ஈடா குடுக்க, அவங்கள முன்னிலையில வைக்கிற ஒரு விஷயமா தான் நான் வந்துட்டு பார்க்குறேன். இதனால பயன்பட்டுருக்காங்களா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா எல்லாருமே இதில பயன்பட்டுருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்களுக்கு வந்துட்டு எஜுகேஷன்லயும் சரி, அவங்கள ஒரு பிரையாரிடைஸ் பண்றாங்க. அண்ட் எம்ப்ளாய்மென்ட் ஆப்பர்ச்சுனிட்டிலயும் சரி, அவங்களுக்கு ஒரு பிரையாரிட்டி இருக்கு. கரெக்ட். இதில வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு பயன்பட்டுருக்காங்க. இதே மாரி ஒரு கவர்ன்மென்ட் எம்ப்ளாயி சைட்ல பாருங்க. ஒரு கவர்ன்மென்ட் ஆஃபீஸ்ல அவங்களுக்கு பெர்க்ஸ் குடுக்குறாங்க. ஃபிரெண்ட் ஸ்கூல் படிக்கும்போது அவங்க அப்பா தவறிடுறாரு. இப்போ அந்த காரணமா இவங்களுக்கு ஒரு எம்ப்ளாய்மென்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அதே ஆஃபீஸ்ல குடுக்குறாங்க. இவங்க ஸ்கூல் முடிக்கிறாங்க. 2 வருஷம் அதுக்கப்புறம் காலேஜ் வந்ததுக்கப்புறம் இன்னொரு வேலைக்கு போறாங்க. கிட்டத்தட்ட 8 இயர்ஸ் ஆயிடுச்சு அவங்க அப்பா இறந்து. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஆஃபீஸ்ல வந்துட்டு ஒரு பொசிஷனுக்கு அப்ளை பண்றாங்க. எக்ஸாம் கிளியர் பண்றாங்க. இன்டர்வியூ கிளியர் பண்றாங்க. அந்த ஆஃபீஸ்லயே இவங்களுக்கு ஆஃபீஸர் கிரேட் பொசிஷன் குடுக்குறாங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு விதமான பெர்க்ஸ். இது வந்துட்டு ஒரு லாங் டைம் சப்போர்ட்டா நான் பார்க்குறேன். ஏன்னா நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேலை வாய்ப்பும் சரி, ஒரு எஜுகேஷனும் சரி, ஒரு ஆளுக்கு வந்துட்டு ஒரு ஒரு நீண்ட கால உதவியா தான் இருக்கும். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில இந்த 2 சிஸ்டம்லயும் பார்த்தீங்கன்னா, ஒரு லாங் டெர்ம் சப்போர்ட், ஒரு நீண்ட கால உதவியா நான் பார்க்குறேன் இந்த விஷயங்கள்ல. பட் அதுவே நீங்க இந்த இழப்பீடுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த பணத்தொகையோட நிப்பாட்டுறது வந்துட்டு எனக்கு ஏதோ இது ஈடு இல்லையோ! இது வந்துட்டு ஒரு நீண்ட கால உதவி இல்லையோன்னு தோணுது. இப்போ நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, இப்போ இதே மாரி சிஸ்டம் வந்துட்டு இதுக்கு குடுக்கணும் அப்படிங்கிறது, இது வந்துட்டு மேபி சேலஞ்சிங்கா இருக்கலாம் கவர்மெண்ட்டுக்கு. ஏன்னா ஆல்ரெடி இந்த பெர்க்ஸும் சரி, இந்த கோட்டாஸும் சரி, இது ஒரு சேலஞ்சிங்கான ஒரு சிச்சுவேஷனா தான் கவர்மெண்ட்டுக்கு இருக்கும். அதில நான் எதுவுமே கொஸ்டின் பண்ணல. பட் இவங்களுக்கும் ஒரு லாங் டெர்ம் சப்போர்ட்டா ஒரு ஈடு குடுத்தா தான், அவங்களோட வாழ்வாதாரத்தையும் ப்ராமிஸ் பண்ற மாரி இருக்கும். இதுலயும் சேலஞ்சஸ் இருக்கு. எல்லாருக்குமே இப்போ இந்த பண உதவி தேவைப்படுமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. ஏன்னா இப்போ பொருளாதாரத்தில மேம்பட்டவங்களா இருக்காங்கன்னா, அவங்களுக்கு கண்டிப்பா இந்த பண இழப்பீடு கூட வந்துட்டு ஒரு பெரிய விஷயமா இருக்காது. அது இல்லாம போற பட்சத்திலயும் அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்காது. அவங்க வந்துட்டு அவங்கள பார்த்துக்கிற அளவுக்கான ஒரு இடத்துல இருப்பாங்க. இப்போ பொருளாதார ரீதியா வந்துட்டு இப்போ ஏழ்மையா இருக்கிறவங்களலாம் நெனச்சு பாருங்க. அந்த பண உதவி மட்டும் பத்துமான்னு கேட்டா கிடையாது. அ மேபி இந்த எக்ஸாம்பிளுக்கு இப்போ கரண்ட் ரூலிங் கவர்ன்மெண்ட் வந்துட்டு வீட்டு பெண்களுக்கு வந்துட்டு ரூ. 1000 அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சு குடுத்துட்டு இருக்காங்க ரேஷன் கார்ட்ல. இது எல்லாருக்கும் குடுக்குறாங்களா? இல்லையா? அதுலயும் வந்துட்டு ஒரு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வச்சு யாருக்கு குடுக்கணுங்கிறத வந்துட்டு பார்த்து செலக்டிவா குடுக்குறாங்க. மேபி இதே மாரியான ஒரு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவும் இந்த இழப்பீடுக்கு குடுத்து பணத்தொகையும் தாண்டி மேபி இப்போ அந்த குடும்பத்தில அந்த குழந்தை இருக்கு. 4 வயசு குழந்தை. அந்த குழந்தை அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் டிகிரி வாங்குற வரைக்குமா, ஸ்கூல் முடிச்சு ஃபர்ஸ்ட் டிகிரி வாங்குற வரைக்குமா, ஏதாவது ஃபினான்ஷியலா மட்டும் இல்லாம, அவங்களுக்கு ஒரு எஜுகேஷனலாவும் ஒரு ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட் இருக்கணும். குழந்தைக்கு மட்டும் ஆவாது. ஏன்னா, இப்போ இன்னைக்கு சமுதாயத்தில ஒருத்தர் கண்டிப்பா குறைஞ்சபட்சம் இதுவாவது கிடைக்கணும் அப்படின்னு பார்க்குறேன்னா, கண்டிப்பா அது வந்துட்டு கல்விய தான் சொல்லுவேன். ஏன்னா, அது ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ யாருக்கா இருந்தாலும் குடுக்கும். ஸோ இந்த மாரியான விஷயங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கும்போது, அந்த குழந்தைக்கு ஒரு இந்த எஜுகேஷனல் ஃபினான்ஷியல் சப்போர்ட் குடுக்குறது வந்துட்டு ஒரு லாங் டெர்ம் சப்போர்ட்டா நான் கன்சிடர் பண்றேன். இது சேலஞ்சிங்கான ஒரு சிஸ்டமா தான் இருக்கும். பட் இதுவே கண்டிப்பா குடுத்தா தான் கரெக்ட்டா இருக்கும்னு நான் சொல்ல வரல. பட் ஒரு லாங் டெர்ம் சப்போர்ட் அவங்களுக்கும் ஈடா குடுத்தா தான், அது உண்மையாலுமே வந்துட்டு ஒரு இழப்பீடா நான் பார்க்குறேன். ஸோ இழப்பீடுல லாங் டெர்ம் சப்போர்ட் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க?